ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் பாபா மாமையின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய திவ்ய சரித்திரம், இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அவருடைய அற்புத லீலைகள், உபதேசங்கள், இவை எல்லாவற்றையும் நம் சாய் தொலைக்காட்சியின் மூலமாக பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் ஒரு முறை ஒரு சுவாமியினுடைய பக்தை ஒருவருக்கு அவர் தொலைத்த அந்த வைர மோதிரத்தை சுவாமி எவ்வாறு திரும்பவும் அவருக்கு வரவழைத்து கொடுத்தார் என்பதை பார்த்தோம். ஆனால் இறைவனுடைய திருவுருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மூலப்பொருளை சுவாமி எல்லோருக்கும் வரவழைத்து தரிசிக்க செய்தார். அந்த மிகப்பெரிய அற்புதம் எங்கு நடந்தது, எவ்வாறு நடந்தது என்பதை பற்றி நாம் இத்தொடரில் பார்ப்போம். கன்னியாகுமரி என்று சொன்னவுடன் நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய ஆலயம். அந்த பகவதி அம்மனுடைய ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த 108 சக்தி பீடங்களில் அதுவும் ஒன்று. சதியினுடைய தோள்பட்டை மற்றும் முதுகுத்தண்டு விழுந்ததாக அங்கு வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சக்தி பீடத்தில் உண்டான பகவதியினுடைய அந்த ஆலயத்திற்கு, கன்னியாகுமரிக்கு தன்னுடைய பக்தர்களோடு ஒரு முறை சுவாமி சென்றிருந்தார். சுவாமி திக்விஜயம் சென்றிருந்த அந்த நேரத்தில் கன்னியாகுமரிக்கு சென்றிருந்த பொழுது அங்கு உள்ள அந்த மணற்பரப்பில் சுவாமியோடு பக்தர்கள் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த கன்னியாகுமரியினுடைய அந்த ஸ்தல வரலாறை பற்றிய ஒரு புத்தகத்தை ஒருவர் படித்து கொண்டிருந்தார். சுவாமி அதை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டே, அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னவுடன், சுவாமி, இந்த கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய வைர மூக்குத்தியினுடைய மகத்துவத்தை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் சுவாமி சிரித்து கொண்டே, அந்த மூக்குத்தி, அது செய்யப்பட்ட அந்த மாணிக்கம், செய்ய பயன்படுத்தப்பட்ட அந்த மாணிக்க கல், அதை நீங்கள் தரிசிக்க வேண்டுமா என்று கேட்டாராம். யார் வேண்டாம் என்று சொல்வார்கள்? இப்படிப்பட்ட பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும்? சுவாமியோடு சேர்ந்து இருந்ததால் அந்த பக்தர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தது என்றே சொல்ல வேண்டும். எல்லோரும் தன்னுடைய கண்களை அகல விரித்து, என்ன, அந்த மூக்குத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட மாணிக்க கல்லை சுவாமி நமக்காக தரிசனத்திற்காக தருகிறாரா? இது எப்படி சாத்தியம் என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மணற்பரப்பில் தன்னுடைய கைகளை நுழைத்து ஒரு பெரிய ஒரு மாணிக்க கல், அந்த மாணிக்க கல்லை பார்த்த உடனேயே கண்களில் அந்த ஒளியினுடைய காரணத்தால் கண்கள் எல்லாம் அந்த பிரகாசமாக கண்களையே கூச செய்ததாம். அங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லோருக்கும் கண்கள் கூசியதாம். சுவாமி, இது என்ன இப்படி ஒளி வீசக்கூடிய இந்த கல்? இதுதான் மாணிக்க கல். இதுதான் நம்முடைய கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய வைர மூக்குத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட கல். இப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் வாய்ந்த மாணிக்க கல்லை மீண்டும் வைர மூக்குத்தியாக நாம் கன்னியாகுமரி பகவதி அம்மனுக்கு நான் சமர்ப்பணம் செய்கின்றேன் என்று சொன்னவுடன் அது உடனடியாக அவருடைய கைகளிலிருந்து மறைந்து விட்டது. இது கன்னியாகுமரி அம்மனை, பகவதி அம்மனை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சிலருக்கு தெரியாது. அந்த பகவதி அம்மனுடைய வைர மூக்குத்தி பல்வேறு ஒரு கலங்கரை விளக்கம் என்று சொல்வார்கள், லைட் ஹவுஸ் என்று, பல்வேறு மாலுமிகளுக்கு, கப்பல் ஓட்டிகளுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தது. பல இடங்களில் அந்த கடற்கொள்ளைக்காரர்களால் அந்த கொள்ளைக்காரர்களை காட்டி கொடுத்து அந்த ஒரு வேலையும் செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த மூக்குத்தியை களவாட வந்தவர்களும் தோற்று போய் சென்றிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அற்புதங்களை செய்திருந்தது அந்த கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய அந்த மூக்குத்தி. அதனுடைய ஒளி வெளிச்சத்தால் பல்வேறு அந்த கப்பல்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் அபாயம் ஏற்படும் என்ற காரணத்தால் கிழக்கு வாசலை மூடி வைத்து தெற்கு வாசல் வழியாக அந்த அம்மனுடைய தரிசனம் கிடைக்கும் அளவிற்கு செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பிரசித்தி பெற்றது கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய அந்த வைர மூக்குத்தி. இந்த மூக்குத்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிறு வரலாற்று கதையும் நாம் பார்ப்போம். ஒரு மன்னர் வாழ்ந்த காலத்தில் அந்த மன்னருடைய ஒரு நாட்டில் ஒரு பனையேறும் தொழிலாளி ஒருவன் இருந்தான். அந்த தொழிலாளிக்கு தினமும் அந்த பனை ஏறி அங்கேருந்து
அதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை தொட்டு தன் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை அவன் நிறைவு செய்து கொண்டிருந்தான். ஆனால் என்ன ஆயிற்று, அவருக்கு 2-3 பெண் பிள்ளைகள் தொடர்ச்சியாக பிறந்தன. அவனுக்கு மனம் வருத்தம். ஒரு ஆண் வாரிசு இருந்தால் தன்னுடைய ஒரு வேலையை செய்து தன்னுடைய குடும்பத்தை ஒரு நன்றாக ஒரு பார்த்து கொள்ளலாமே. பெண்கள் எப்படி மரம் ஏறுவது, ஆண் வாரிசு இருந்தால் தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்யலாமே என்று ஒரு வருத்தம் இருந்தது. ஏன் தமக்கு ஆண் வாரிசு இல்லை என்று ஒரு ஏக்கமும் இருந்தது. ஆனால் இந்த பனைமரம் ஏறுவதை பற்றி நாம் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். காரணம், நாம் எல்லோரும் நகரங்களில் ஒரு சொகுசாக ஒரு சுதந்திரமாக ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. ஆனால் இந்த பனைமரம் ஏறுபவர்கள் சறுக்கி ஒருவேளை அவர்கள் கீழே தவறி விழ நேரிட்டால் ஆயுள் முழுவதும் அவர்களால் மரம் ஏற முடியாது. அவருடைய கை கால்களை இழந்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து உள்ள ஒரு தொழில் அது. அந்த மாதிரி ஒரு தொழில் அவன் ஈடுபட்டிருக்கும் அவன் ஒவ்வொரு முறையும் பனை மரத்தில் ஏறி அந்த வேலை செய்து கொண்டிருந்த பொழுது கீழிருந்து அவருடைய மூத்த மகள் வந்து, தந்தையே, இப்பொழுதும் தங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, எனக்கு சகோதரி பிறந்திருக்கிறாள் என்று சொல்லுவாளாம். ஒவ்வொரு முறையும் 2-3 பெண் குழந்தைகள் தொடர்ந்து பிறந்து விட்டன. அப்பொழுது அவன் அடுத்த முறை என்ன நினைத்தானாம், நான் இனிமேல் பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று என்னுடைய மகள் எனக்கு சொன்னால் இந்த பனை மரத்தின் உச்சியிலிருந்து 2 கைகளையும் விடுவித்து கொண்டு கீழே விழுந்து நான் இறந்து விடுவேன், நான் செத்து விடுவேன், தற்கொலை செய்து கொள்வேன், இனிமேலும் என்னால் இந்த சித்திரவதையை தாங்க முடியாது என்று சொல்லி பனை மரத்தின் உச்சியில் அமர்ந்து கொண்டு, இறப்பு என்பது ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நான், இறப்பு என்பது இறைவனால் விதிக்கப்பட்டது. ஒருவன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கும் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே முடியும். அதனால்தான் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்வது மாபெரும் பாவம் என்று சொல்கிறார்கள். தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு கூட ஒருவருக்கு உரிமை இல்லை, இறைவனுக்கு மட்டுமே அந்த உரிமை இருக்கிறது. ஆக அப்படி அவர் சொன்னவுடன் அடுத்த முறை அவருடைய மூத்த மகள் என்ன செய்தாராம், மேலே பார்த்து கொண்டிருந்து தன்னுடைய தகப்பனார் மேலே இருக்கிறார், அவர் கீழே வரட்டும், நாம் விஷயத்தை சொல்லுவோம் என்று அவர் கீழே இறங்கியவுடன் எனக்கு சகோதரி பிறந்திருக்கிறாள் என்று சொன்னாராம். இது என்னடா வம்பா இருக்கிறது, நாம் மேலிருந்து இந்த விஷயத்தை சொன்னால் நாம் அங்கிருந்து கீழே குதித்து நம் உயிரை விடலாம், மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்தோமே, கீழே இறங்கிய பிறகு சொல்கிறாளே. 2 முறை அது போன்று ஆகிவிட்டது. நிறைய மகள்கள் பிறக்கிறார்கள் அவருக்கு. அவர் வெறுத்து போய்விட்டார். என்ன செய்தானாம், சரி பக்கத்தில் பார்த்தால் ஒரு பாம்பு புற்று இருக்கிறது, அதற்குள் நம்முடைய கைகளை நுழைக்கலாம், பாம்பு தீண்டினால் உடனடியாக நமக்கு சாவு நிச்சயம், அப்படியாக நாம் இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெறலாம், இத்தனை மகள்களையும் யார் காப்பாற்றுவார்கள், இறைவன் காப்பாற்றுவார் என்று சொல்லி தன் பாம்பு புற்றுக்குள் தன்னுடைய கைகளை நுழைத்து விட்டாராம். சாவு என்பது ஒருவருக்கு எப்போதுமே 8வது மாடி 24வது மாடியிலிருந்து கீழே குதித்தவருக்கு கூட வந்து அவர் மரணத்திலிருந்து பிழைத்திருக்கிறார். தெருவில் நடந்து சென்றிருந்தவர்கள் தடுக்கி விழுந்து இறந்திருக்கிறார். ஆக அதுவும் இறைவனுடைய கணக்கு தான். இறைவன் நினைத்தாலோடைய, இறைவன் நாடினாலோடைய எதுவுமே நடக்காது. ஆக பாம்பு புற்றிற்குள் கைவிட்ட பிறகு ஏதோ ஒன்று அவனுக்கு கையை சுட்டது. கையை உடனடியாக எடுத்துக்கொண்டான். பாம்பு என்னை கொத்தவில்லை, ஆனால் கைகளில் சூடு தெரிகிறது, உள்ளுக்குள் யார் நெருப்பை வைத்திருப்பார்கள், என்ன உள்ளுக்குள் இருக்கிறது என்று ஒரு அதிசயமாக உள்ளுக்குள் எட்டி பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டாலும் பலவென்று ஏதோ ஒன்று மின்னியதாம். அது என்ன அது என்று சொல்லி உள்ளே கையை விட்டு எடுத்து பார்த்த பொழுது அப்படிப்பட்ட ஒரு மாணிக்கக்கல், விலை மதிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மாணிக்கக்கல். அதனுடைய ஒளி அவனுடைய கண்களை கூசியது. அங்கே இருக்க இடமெல்லாம் அதனுடைய ஒளியினுடைய அந்த ஒளிக்கற்றை என்று சொல்வார்களா, ஒளிக்கற்றை பாய்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு இது வந்து நாம் எடுத்துக்கொள்வது தவறு. இது நம்முடைய மன்னரிடத்தில் இருக்க வேண்டும் என்று அப்பொழுதெல்லாம் அரண்மனையில் எல்லோருமே அரண்மனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், மன்னருடைய பணியாட்கள், அந்த மக்கள், நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே ராஜ விசுவாசிகளாக இருப்பார்கள், ராஜாவிற்கு மிகவும் விசுவாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு பொருள் நமக்கு கிடைத்தால் அதை மன்னரிடம் கொடுத்து விட வேண்டும், நாம் வைத்துக் கொள்வது தவறு என்று சொல்லி ராஜாவிடம் ஒரு துணியில் சுற்றி கொண்டு அரசரிடம் சென்று ஒரு பொருள் எனக்கு கிடைத்தது, அதை உங்களிடம் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னபொழுது, உன்னிடமிருந்து நான் வாங்கக்கூடிய பொருள் வேறு என்ன இருக்க முடியும், நீயே ஒரு பரதேசி என்று ராஜா பேசிய பொழுது, இல்லை மன்னா, இது எனக்கு கிடைத்த பொருள் என்று சொல்லி அதை திறந்து காண்பித்த பொழுது அனைவருக்கும் ஆச்சரியம். அங்கிருந்து அந்த மன்னருடைய சபை முழுவதுமாக அந்த ஒளி வீசியதாம் அந்த மாணிக்க கல்லை பார்த்து. இது எங்கிருந்து உனக்கு கிடைத்தது என்று சொன்னவுடன் அதனுடைய வரலாற்றை அவர் சொல்கிறார். சொன்னவுடன் மன்னருக்கு புரிந்து விட்டது.
இப்படிப்பட்ட ஒரு ராஜ விசுவாசியாக இருக்கிறார், இவருக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு குதிரையை அழைத்து, காவலாளியை இந்த குதிரையை அழைத்து, இந்த குதிரையை நீ ஓடவிடு, இந்த குதிரை எங்கெல்லாம் செல்கிறதோ எங்கு சென்று நிற்கிறதோ அதுவரை அந்த நிலம் முழுவதும் இந்த ஏழை பனை தொழிலாளிக்கு கொடுத்து விடு என்று சொன்னாராம். ஆக ஏழையாக இருந்த பனை தொழிலாளி அந்த மாணிக்கக்கல் தன்னுடைய கையில் சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள் இருந்த காரணத்தால் மிகப்பெரிய நிலச்சுவாந்தாராக அந்த பனை தொழிலாளி ஆகிவிடுகிறார். ஆக அவருடைய மகள்களை அவர்கள் பிழைக்க வைப்பதற்கு வேறு என்ன வேண்டும் இதைவிட? ஆக இந்த மாணிக்கக்கல்லை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று ராஜா யோசிக்கிறார். அன்று இரவு அந்த மன்னருடைய கனவில் ஒரு அழகான ஒரு சிறுமி, ஒரு அழகான பாவாடை கட்டிக்கொண்டு சின்ன சிறுமி ஒருவர், மிகவும் தெய்வீக லட்சணம் பொருந்திய சிறுமி, ஒரு குழந்தை வடிவில் வந்து மன்னரிடம் அந்த கல் வைத்திருக்கிறாயே அதில் எனக்கு ஒரு மூக்குத்தி செய்து கொடு என்று கேட்கிறார் அந்த குழந்தை. பொழுது விடுகிறது. தன்னுடைய திருவிதாங்கூர் மகாராஜா, திருவாங்கூர் என்று சொல்வார்கள், திருவிதாங்கூர் என்று அழைப்பார்கள். இந்த திருவாங்கூர் சமஸ்தானம் என்பது மிக பல நன்மைகளை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும், தர்ம காரியங்களையும் ஏழைகளுக்கும் பண்டிதர்களுக்கும், அந்த பஞ்சகாலம் ஏற்பட்ட பொழுது மகாதானபுரம் என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரியில் அமைந்த ஒரு பகுதியையே அந்தணர்களுக்காக தானமாக அளித்த ஒரு சமஸ்தானம் அது. ஊட்டுப்புறை என்று சொல்லக்கூடிய எல்லோரும் சென்று அந்த அங்கு வசிக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவர்கள் அத்தனை பேரும் சென்று அங்கு அமர்ந்து காலை 10:30 மணிக்கு முழுமையாக இலை போட்டு எல்லோருக்கும் சாப்பாடு போட்ட அந்த ஒரு மன்னரது பரம்பரை அது திருவிதாங்கூர் மகாராஜா. அவருடைய சமஸ்தானத்தில் இல்லை என்று சொல்லுக்கே இடம் கிடையாது. எல்லோருக்கும் வாரி வழங்கக்கூடிய ராஜா அவர். அவரை என்ன செய்தாராம்? நம்பூதிரி அழைத்தாராம். நம்பூதிரி என்று சொல்லக்கூடிய நமக்கு தெரியும், பிரசன்னம் என்று பார்ப்பார்கள். அவர்கள் சோழிகளை உருட்டினால் என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லிவிடுவார்கள், தெய்வீக அருள் பெற்றவர்கள். அப்படி நம்பூதிரியை அழைத்து என்னுடைய கனவில் வந்த அந்த சிறுமி யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் அந்த சோழியை உருட்டி அந்த பிரசன்னம் பார்த்த பொழுது அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்ததாம், அவருடைய கனவில், மகாராஜாவினுடைய கனவில் வந்து அந்த சிறுமி வந்து வேறு யாருமல்ல, கன்னியாகுமரி பகவதி தாயாரே கனவில் வந்து தனக்கு ஒரு மூக்குத்தி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் மகாராஜாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து விட்டதாம். என்ன, தாயாரே என்னிடம் இந்த கோரிக்கையை வைத்தாரா என்று சொல்லி நல்ல இது செய்யக்கூடிய அந்த ஆட்களை எல்லாம் அழைத்து, கொல்லர்களை எல்லாம் அழைத்து மிகச் சிறப்பாக ஒரு பிரமாதமாக ஒரு மூக்குத்தியை செய்து அம்மனுக்கு அதை சமர்ப்பணம் செய்யுங்கள் என்று கூறி அப்படி செய்யப்பட்ட அந்த மூக்குத்தி தான் அந்த என்று வரலாறு வருவார்கள். அது வந்து அந்த மூக்குத்தியை யோக சக்தி, அம்மனுடைய யோக சக்தியினுடைய வெளிப்பாடாகவே கருதுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி வாய்ந்தது, மகத்துவம் வாய்ந்தது கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய அந்த மூக்குத்தி என்று எல்லோரும் சொல்வார்கள். சுவாமியினுடைய தரிசனம் செய்யும் பொழுது பகவானுடைய நம்முடைய பல்வேறு நபர்கள் நம்முடைய இறை தத்துவத்தை பற்றியும் இறைவனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை பற்றியும் மிக பல விமர்சனங்களும் வைப்பார்கள். இது எதற்காக இறைவன் எளிமையாக இருக்கக்கூடாதா, ஏன் இவ்வளவு ஆபரணங்களை அணிந்திருக்க வேண்டும், இப்படியெல்லாம் செய்வார்கள். ஆனால் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் யாரும் இப்படி பேச மாட்டார்கள். அப்படி அந்த மூக்குத்தியினுடைய மகத்துவத்தை இருக்கிறது என்று மன்னரால் அந்த திருவிதாங்கூர் மகாராஜா அவர்களால் அளிக்கப்பட்ட அந்த மூக்குத்தி, அந்த மூக்குத்தி செய்யப்பட்ட அந்த மாணிக்கக்கல், பணியேறும் தொழிலாளி தன்னுடைய மகாராஜாவிற்கு அளித்த அந்த மாணிக்கக்கல்லை, மூக்குத்தியை ஒருவேளை நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா தன்னுடைய பக்தர்களிடத்தில் காண்பித்திருந்தால் கூட அங்கிருந்து வரவழைக்கப்பட்ட மூக்குத்தியை காண்பித்தார் என்று எல்லோரும் சொல்லலாம். ஆனால் அந்த மூக்குத்தி செய்ய பயன்பட்ட மூலப்பொருளான அந்த மாணிக்கக்கல், திருவிதாங்கூர் மகாராஜா மன்னருடைய கையிலிருந்து அந்த மாணிக்கக்கல், அந்த மாணிக்கக்கல்லை அதுவும் ஒரு சில மணி நேரங்களே அவருடைய கையில் இருந்தது, உடனடியாக அது மூக்குத்தியாக வடிவம் பெற்றது. அப்படிப்பட்ட அந்த மாணிக்கக்கல்லை நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா தன்னுடைய பக்தர்களுக்காக எடுத்து காண்பித்தாராம் தரிசனம். எல்லோரும் அதை பார்த்து ஆனந்தம் அடைந்தார்களாம். அதை பார்ப்பதற்கு எத்தனை கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதை காண்பித்து விட்டு திரும்பவும் இதை நான் மூக்குத்தியாக செய்து நான் பகவதி அம்மனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன் என்று சொன்னவுடன் அந்த மாணிக்கக்கல் அப்படியே மறைந்து விட்டதாம் கையிலிருந்து. இப்பேற்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடியவர், இல்லாத ஒரு பொருளை சிருஷ்டித்து படைத்து உருவாக்கி அளிக்கக்கூடியவர், இருந்த பொருளை வரவழைக்கக்கூடியவர், மேலும் இந்த இருந்த பொருளுக்கான மூலப்பொருள், மூலக்கூறுகள், ஒரு பொருள் எதிலிருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த மூலப்பொருளை வரவழைத்து காண்பித்தவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை எல்லாம்
செய்து நம்முடைய மக்களையெல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தவர். எல்லோருக்கும் அந்த தரிசனம் கிடைக்க வேண்டும். எல்லோரும் அவருடைய ஒரே நோக்கம் அதுதான். லவ் ஆல், சர்வ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர். எல்லோரையும் நேசி, உன்னை போல் எல்லோரையும் நேசிப்பாயாக. சர்வால், எல்லோருக்கும் பணிவிடை செய். ஒரு சிலருக்கு மட்டும் உதவி செய்ய, கஷ்டப்படும் எல்லோருக்குமே உதவி செய். பாரபட்சம் இல்லாமல் உதவி செய். ஹெல்ப் எவர், எப்போதும் உதவி செய்வதை பற்றியே நினைத்து கொண்டிரு. ஹர்ட் நெவர், அப்படி ஒருவேளை உன்னால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் யாருடைய மனதையும் காயப்படுத்தாதே, புண்படுத்தாதே. யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அன்பாக கூறு. அன்பு ஒன்றுதான் மிகப்பெரிய ஆயுதம் என்று நம்முடைய சுவாமி அடிக்கடி சொல்வார். ஒருவர் நம்மை இகழ்ந்தாலும், ஒருவர் நம்மை ஏமாற்றினாலும், ஒருவர் நம்மை தவறாக நம்மை குறித்து பேசினாலும், ஒருவர் நம்முடைய மனதை காயப்படுத்தினாலும் நீ பொறுமையாக இரு. அவரிடம் அன்பையே வெளிப்படுத்து, வெறுப்பை வெளிப்படுத்தாது. ஒருபோதும் வெறுப்பை வெளிப்படுத்தாது. அப்படி இருந்தால் நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் என்று சுவாமி சொல்வார். சுவாமியை எத்தனை பேர் சுவாமியை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதை பற்றி ஒருபோதும் அவர் கவலைப்பட்டதில்லை. நம்பிக்கை இல்லாதவரிடத்தில் என்னை பற்றி பேசாதே என்றுதான் அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா ஏராளமான அற்புதங்களை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மட்டுமல்ல, இப்பொழுதும் சூக்ஷ்ம சரீரத்திலும் தன்னுடைய பக்தர்களிடத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இன்னமும் எவ்வளவோ இடங்களில் பகவானுடைய திருவுருவ படங்களிலிருந்து அவருடைய அற்புதமான அந்த விபூதி, சந்தனம் முதலியவைகள் பெருகி பெருகி கொட்டுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பகவானுடைய அற்புத லீலைகள். அது மட்டுமல்ல, ஒரு முறை என்ன ஆயிற்றாம், நாம் இதை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பக்தருக்கு பகவான் செய்த ஒரு அற்புதத்தை பற்றி நாம் பார்ப்போம். ஒரு பக்தர் தன்னுடைய ஆத்ம நண்பர் ஒருவர் இருந்தார். அந்த நண்பர் மீது அவர் மிகுந்த பாசம் வைத்திருந்தார். கடவுள் மீது வைத்த பாசத்திற்கு மட்டுமே அவர் செவிசாய்ப்பவர் என்பதும் பொய். மனிதர்கள் மீதும் நாம் பாசம் வைத்தால், ஒருவேளை மனிதர்கள் மீதும் நான் அன்பு செலுத்தினால் அவர் நிச்சயமாக அந்த அன்பையும் அங்கீகரிப்பார். மனிதர்கள் மீது செலுத்தக்கூடிய அன்பு இறைவன் மீது செலுத்தக்கூடிய அன்பு என்று அவரே சொல்லியிருக்கிறார். சர்வீஸ் டு ஹியூமன் பீயிங் இஸ் சர்வீஸ் டு காட் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். அதனால்தான் அவருடைய இந்த நாராயணி சேவை என்று சொல்லக்கூடிய இந்த கைங்கரியம் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இன்றளவும் தொடர்ந்து கொண்டு வருகிறது. ஆக அவர் ஒரு பக்தர் ஒருவர் என்ன செய்தாராம், சுவாமியிடம் வரும்பொழுது அவர் மனம் மிகவும் வாடி போயிருந்தது. அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கேற்ப அவருடைய முகத்தை பார்த்தவுடன் சுவாமிக்கு நன்றாக தெரியும். சுவாமி என்ன செய்தாராம், என்ன ஆயிற்று என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், சுவாமி, எனக்கு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், அவர் என் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறார். அவர் மிக தொலைவில் என்னை விட்டு மிக தொலைவில் இருக்கிறார். அவருடைய அடையாளமாக ஒரு ரூபாய் நாணயத்தில் ஒரு ரூபாய் காகிதத்தில் அவருடைய கையெழுத்திட்டு நான் அதை பத்திரமாக வைத்து கொண்டிருந்தேன். நான் அவ்வப்போது அவருடைய அந்த ஞாபகம் வரும்பொழுது, நினைவு வரும்பொழுது அதை எடுத்து நான் பார்த்து மகிழ்ந்து கொள்வேன். ஆனால் ஏன்னா இப்பொழுது தொலைபேசி, கைபேசி, நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நிறைய ஒருவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஊடகங்கள், வசதிகள்லாம் நிறைய பெருகிவிட்டன. எவ்வளவு தூரத்தில் ஒருவர் இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். தொலைவுகள் எல்லாமே மிக நெருக்கமானவையாக மாறிவிட்டன. ஆனால் அந்த காலத்தில் அது சாத்தியமல்ல. ஆக எப்பொழுதெல்லாம் என்னுடைய நண்பர் நினைவுக்கு எனக்கு ஞாபகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய கையெழுத்தை நான் பார்த்து கொள்வேன். அப்படி அவர் மீது நான் மிகுந்த பாசம் வைத்திருக்கிறேன். அவரும் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த ரூபாய் நோட்டை நான் தொலைத்து விட்டேன் என்றால் எனக்கு உள்ள அந்த ரூபாய் நோட்டுகளோடு அது கலந்து யாருடைய கைக்கோ அது சென்று விட்டது. எனக்கு என்ன, நாளைக்கு ஒருவேளை அவர் என்னிடத்தில் நான் கொடுத்த ரூபாய் நோட்டை பத்திரமாக எழுதி கொடுத்ததை, என்னுடைய கையெழுத்து போட்ட நோட்டை பத்திரமாக வைத்து கொண்டிருக்கிறாயா, நீ என்மேல் இன்னும் பாசம் வைத்து கொண்டிருக்கிறாயா என்று ஒரு கேள்வி கேட்டால் நான் என்ன செய்வேன் சுவாமி? எப்படி அவருக்கு இதை காண்பிப்பேன்? என்னுடைய பாசம் பொய்யாகிவிட்டது என்பதை அவர் உணர்ந்து கொண்டால் அவர் எப்படி மனம் வருத்தப்படுவார்? நான் இதை எப்படி தாங்கிக் கொள்வேன்? என் மனம் ஒரு நிலையில் இல்லை சுவாமி, நான் மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னாராம். நண்பருடைய பாசம் சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளித்ததாம். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னுடைய நோட்டு பம்பாயில் ஒரு இடத்தில் பத்திரமாக இருக்கிறது, மும்பையில் ஒரு இடத்தில் பத்திரமாக இருக்கிறது. சுவாமி இதை சொன்னார் அந்த பக்தரிடம்.
அதை நான் உனக்கு வரவழைத்து தருகிறேன், அதை பற்றி நீ கவலைப்படாதே என்று சொல்லி யார் மூலமாகவோ சொல்லி அதே நோட்டை வரவழைத்து அவர் கையில் கொடுத்தார். பிறகுதான் அவருக்கு எங்கு சென்றது, யார் மூலமாக அளித்தோன், எப்படி சென்றது என்பதெல்லாம் அவருக்கு நினைவுக்கே வந்ததாம். மும்பை புட்டப்பர்த்தியில் இருக்கும் அந்த சுவாமி மும்பையில் இருப்பவரிடத்தில் எப்படி தொடர்பு கொண்டார், எப்படி அந்த நோட்டு அவருக்கு கிடைத்தது, அந்த நோட்டை எப்படி திரும்ப பெற்று இவருக்கு அளித்தார், இது எல்லாமே தெய்வீக ஒரு அற்புதங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த அற்புதங்களை எல்லாம் தெய்வாம்சம் பொருந்திய இறை தூதுவர் ஒருவர் மட்டுமே செய்ய முடியும். வேறு யாருமே இது மாதிரியான அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியாது. இதே போன்று பலமுறை இங்கு தொலைத்ததை வேறு எங்கோ ஒரு இடத்தில் தேடி கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார். வேறு எங்கோ ஒரு இடத்தில் தொலைத்ததை மீண்டும் அவர் இங்கு கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார். அவருக்கு தொலைவு என்பது, தூரம் என்பது ஒரு பொருட்டே அல்ல. காரணம், அவரை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்ச சக்தியில் இயங்கக்கூடியவர். மகான்கள், சித்த புருஷர்கள் இவர்கள் எல்லோருமே பிரபஞ்ச சக்தியோடு தொடர்புடையவர்கள். இந்த பிரபஞ்ச சக்திக்கு ஒரு அளவு நம்ம சொல்ல முடியுமா? நம்முடைய சமர்த்த சத்குரு ஸ்ரீடி சாய்நாதர் என்ன சொல்கிறார், நான் வருவதற்கு கதவுகளோ ஜன்னல்களோ எதுவும் தேவையில்லை, எல்லாவற்றையும் கடந்து நீ கதவு ஜன்னலை அடைத்திருந்தால் கூட காற்று கூட புக முடியாத இடத்திலும் நான் இருப்பேன் என்று அவர் வாக்குறுதி அளிக்கிறார். ஆக மகான்கள் நாம் கதவை திறந்து வைத்து கொண்டு அவர்களுக்கு அலங்காரம் செய்து அவர்களுக்கு பூஜை செய்து இதெல்லாம் செய்தால் மகான்கள் வருவார், நம்முடைய வீட்டிற்கு தேடுவார் என்று சாமானிய மனிதரைப் போல மகான்களை நாம் நினைக்கக்கூடாது. மகான்களுக்கு இடம், பொருளியல், மகான்களுக்கு எல்லை, மதம், இனம், குலம் எதுவுமே பொருட்டல்ல. மகான்களை பொறுத்தவரை பக்தியோடு அவர்களை நாம் நினைத்தால் எப்போ எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் நமக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி பல்வேறு அற்புதங்களை புரிந்து கொண்டிருக்கும் பகவான் சத்யசாயி பாபாவின் தொடர்ந்து அவருடைய அற்புத லீலைகளை நம் சாய் தொலைக்காட்சியின் மூலமாக நாம் தொடர்ந்து காண்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.